சண்டே அதுமா நான் சின்ன பையன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு உட்காந்து சிக்கன் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே மொபைல் எடுத்து பார்த்தா ஒரு மெசேஜ். என்னன்னு பார்த்தா என் தங்கச்சி வந்து சிக்கன் மோமோஸ் செய்யலான்னு அப்படியே வீடியோ அனுப்பிச்சு விட்டுருந்தா. எப்படிதான் செய்யறாங்கன்னு கொஞ்ச நாள் வீடியோ வாட்சா விட்டு கறி வாங்குறதுக்காக சாவி எடுத்து காடியை பரட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். கடைக்கு போயிட்டு போன்லெஸ் சிக்கனா ஒரு கிலோ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலையா சிக்கன்லாம் நல்லா கழுவி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து ஓரமா வச்சிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா இருந்தாதான் மிக்சியில போட்டு அரைக்கும் போது கரெக்டா இருக்கும். கட் பண்ண எல்லா சிக்கனையும் எடுத்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சிடணும். அரைச்ச சிக்கன் இந்த மாதிரி இருந்தாலே போதும். அடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன மசாலா எல்லாம் கை கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ்ல அரை மணி நேரத்துக்கு வச்சிடணும். அதே டைம்ல மைதா மாவு எடுத்து சாஃப்டா பனஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் மாவை சப்பாத்திக்கு தைக்கிற மாதிரி நல்லா நைஸா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். சிக்கனை லைட்டா எடுத்து மாவுல வச்சுட்டு நமக்கு எந்தெந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். செஞ்சு வச்ச எல்லா மோமோ ஸ்டஃபிங்கும் எடுத்து ஒரு பாத்திரத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டு இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தை வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். மோமோஸ் வெந்துட்டு இருக்க டைம்லயே போய் திரும்பி என் வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து மோமோஸ் எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்திருந்தது. சோ அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன எல்லா மோமோஸையும் ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் நானும் என் தங்கச்சி உட்காந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையா நல்லா இருந்தது. எப்படி சாப்பிடுறா பாரு. சாப்பிடுறத பார்த்தோன்னு எனக்கும் அப்படியே செம்மையா டெம்ட் ஆயிருச்சு. அப்புறம் நானும் சட்னில ஒரு டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நானாடா செஞ்சேன் இதுன்ற மாதிரி செம்ம டேஸ்டா இருந்தது. வீட்டுல வேணா மறக்காம செஞ்சு பாருங்க. அப்புறம் நான் கடைசியா சாப்பிட்டு முடிச்சுன்னா திரும்பி போய் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் சிங்சான் பாப்பீங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.